மகாராஷ்டிர மாநிலத்தில் நிலச்சரிவுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை ஞாயிறன்று 92ஆக உயர்ந்தது. மகாராஷ்டிர மாநிலம் அம்பேகான் தாலுகாவில் உள்ள மாலின் மலை கிராமத்தில் கடந்த புதன்கிழமையன்று திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டதில் மண்ணில் 45 வீடுகள் புதையுண்டன. ஞாயிறன்று 5வது நாளாக தொடர்ந்த மீட்பு பணிகளில் 500க்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து கொட்டி வரும் மழை சேரும் சகதியும் தடைப்படுத்தினாலும் பேரிடர் மீட்பு படையினர் சளைக்காமல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சனிக்கிழமை வரை 76 சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் ஞாயிறன்று மேலும் சில சடலங்களை வீரர்கள் கண்டெடுத்தனர். இதன் மூலம் பலியானோர் எண்ணிக்கை 92ஆக உயர்ந்துள்ளது. இதுவரையில் 8 பேர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களும் முதல் நாளன்று மீட்கப்பட்டவர்கள்தான். அதன் பிறகு சடலங்களை மட்டுமே மீட்கப்பட்டு வருவதால் மண்மேடுகளில் புதைந்திருக்கும் எஞ்சியிருப்பவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் இன்னும் 100க்கும் அதிகமானவர்கள் சிக்கி இருப்பதாகவும் மகாராஷ்டிர அரசு அதிகாரிகள் கூறினர். தொடர் மழைதான் நிலச்சரிவுக்கு காரணம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் நில அமைப்பியல் ஆய்வுத்துறை வல்லுநர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்த போது நிலத்தில் விரிசல்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். பல ஆண்டுகளாக தொடர்ந்து காடுகள் அழிக்கப்பட்டது, விவசாயத்துக்காக மலையை ஒட்டிய பிரதேசம் சமப்படுத்தப்பட்டது போன்ற காரணிகளும் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணங்கள் என்று வல்லுநர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர்.